ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் அழகான வீடு. இன்றைக்கி போகி பண்டிகை. காலையிலேயே குப்பையெல்லாம் போட்டு போகி கொளுத்தியாச்சு. இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை களி செய்யணும். அதுக்காக களி செஞ்சு பூஜை முடிச்சிட்டேன். அடுத்த நாள் பெரும்பொங்கல். ஈவினிங்லேருந்தே நல்லா மழை தூறதுனால கோலம் முதல் நாளே போட முடியல. அடுத்த நாள் காலையில் பார்த்தா கொஞ்சம் மழை வெட்டு இருந்தது. அதனால் அந்த டைமில் கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனில் கேஸ் ஸ்டவ்லாம் தொடச்சிட்டு அங்கேயே கோலம் போட்டுட்டேன். 10:30 மணிக்கு மேலே தான் பொங்கல் வைக்க போகிறேன். அதனால் சமையல் முதல்ல முடிச்சிட போகிறேன். வாசலில் தான் பொங்கல் வைப்போம். அதனால் அங்கே ஒரு கோலம் போட்டுட்டு செம்மண் பூசியாச்சு. அடுப்புக்கு நல்லா கழுவிட்டு அதுக்கு செம்மண் பூசிட்டு கோலம் போட்டுட்டேன். வடை, அப்பளம், ஜவ்வரிசி பாயாசம், முள்ளங்கி, மாங்காய், சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மல்லாட்டை, மொச்சக்காய் எல்லாம் போட்டு பொரியல். 10:30 மணி ஆனதும் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். பச்சரிசி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய், வெல்லம், தண்ணி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் முதல்ல தண்ணியும் பாலும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா பொங்கி வந்ததும் அரிசி போட்டுட்டேன். நல்லா வெந்து வந்ததும் வெல்லம் சேர்த்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. 12 மணிக்கு சூரியன் உச்சியில் வந்தவொடனே பூஜை ஆரம்பித்தாச்சு. வாசல்லே இலை போட்டு சமைச்சதெல்லாம் பரிமாறிட்டு அங்கேயும் விளக்கு ஒன்று வச்சு பூஜை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் இருக்க பாபா கோயிலுக்கு அங்கேயும் பூஜை பண்ணிவிட்டு அங்கேயும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளேயும் இலை போட்டு புடவை வச்சு பூஜை முடிச்சாச்சு. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். கொழுக்கட்டையிலேயே 3 விளக்கு போல் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்பளம், பருப்பு கடைஞ்சி வச்சாச்சு. விரற்கரணை போட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல். கொழுக்கட்டையில் செஞ்ச அகல் விளக்கு ஒன்று உப்பு ஜாடிக்கிட்டேயும், ஒன்று அரிசி டின்னுக்கிட்டேயும், ஒன்று பூஜை ரூம்லேயும் ஏற்றி வச்சுட்டேன். பூஜை ரூமில் இலை போட்டு பரிமாறி பூஜை முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு பொங்கல் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்லேயும் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன்.